ஆபத்து வருகின்ற பொழுது மாத்திரம், தேவை வருகின்ற பொழுது மாத்திரம், கஷ்டம் வருகின்ற பொழுது மாத்திரம், ஒரு பிரச்சனை, துன்பம், துயரம், சிக்கல் வருகின்ற பொழுது மாத்திரம் யோசிக்கின்ற ஒரு விடயம். அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு ஹதீஸ். அதே போன்றுதான் முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மத சிந்தனையோ எங்களுடைய செயல்பாடுகளோ இந்த உலகத்தோடு மாத்திரம் சுருங்கி விடுவதில்லை. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா 201வது 202வது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். யார்? அல்லாஹ்வை விசுவாசித்த மனிதர்களில். அவர்கள் மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இந்த மூன்று சிந்தனையோடும் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது என்ன சிந்தனை? ஒன்று, உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தால் யா அல்லாஹ் உலகத்திலே நல்லதை தா என்று கேட்கின்ற சிந்தனையோடு வாழ்வார்கள். உலகத்தில் நல்லதை மாத்திரம் அடைந்து கொள்கின்ற சிந்தனையோடு வாழ்ந்து முடிக்க மாட்டார்கள். மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், மறுமையிலும் நல்லதைத்தான். அது மாத்திரமல்ல, மறுமையில் நல்லது தர வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான சோதனை கட்டத்தை தாண்டியாக வேண்டும். அதுதான் நரகத்தில் இருந்து விடுதலை கிடைத்தால் தான் அந்த மனிதனுக்கு மறுமையில் நல்லது கிடைக்கும். அதையும் கேட்பார்கள், வக்கீனா அஸாபன்னார், நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று அவர் கேட்பார்கள். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் உலகத்தில் நல்லதை கேட்கிறார்கள், மறுமையிலும் நல்லதை கேட்கிறார்கள், நரகத்தில் இருந்து பாதுகாப்பையும் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நஸீபு மிம்மா கஸபு, அவர்கள் தேடிக்கொண்ட சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் அவர்களுக்கு உரித்தாகும். அல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் தஆலா மிக வேகமாக விசாரிக்கக்கூடியவன் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா நிறைவு செய்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த வசனத்தை நான் அந்த ஹதீஸை குறிப்பிடுவதற்கு முன்னால் சொன்னேன் என்றால், நாங்கள் அனைத்திலும் நலவைத்தான் எந்த ஒரு மனிதனும் யோசிப்பான். யாருக்காவது விருப்பமா எனக்கு கஷ்டம், துன்பம், துயரம், தொழிலில் நஷ்டம், ஒரே நோய், ஏதாவது ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் விரும்புவதில்லை. பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, லாபம், துன்பமே துயரமே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதைத்தானே எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த வாழ்க்கை வேண்டும் என்றால், அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால், அந்த மனிதனின் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனை உதாரணப்படுத்தி